வணக்கம் நண்பர்களே, உங்களை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்க்கும்போது, பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வர பண்ணி, ஏன் தெரியுமா, என் உடன்படிக்கை மீறினது நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது 3 விதமான லைட்ஸ் இருக்கும் ரோட்டில் நம்ம போகும்போது, இல்லை க்ரீன், ஆரஞ்சு, ரெட். இல்லை க்ரீன் போட்டால் தான் நம்ம போக முடியும். ஆரஞ்சு ஸ்லோ பண்ணு, ரெட்டு தாண்டாத நின்றுட்டு. ஆனால் நம்ம என்ன செய்வோம், ஆரஞ்சு லைட் போட்டோன்னே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகும் வண்டி, சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிராசிங்கில் ஒரு குறிப்பிட்ட லைனை நம்ம தாண்டினா ஃபைன் தான் நமக்கு. எனக்கு அருமையாக தேவட பிள்ளையா சொல்கிறேன், என் உடன்படிக்கை நீங்கள் மீறினீங்கன்னா பழி வாங்கும் பட்டயம்னு ஒன்று இருக்குதான், நமக்கு அனுப்புவாராக. எனக்கு அருமையாக தேவட பிள்ளைகளை, அதுக்கு நம்ம தப்பிக்கவே முடியாது. அது நம்ம சமாதானத்தை கெடுக்கிறது தான் பழி வாங்கும் பட்டயம், நிம்மதி கெடுக்கும். நாம் கர்த்தருடைய உடன்படிக்கை, அதாவது கர்த்தர் சொன்ன வார்த்தையை மீறி நடக்கும்போது ஆண்டவர் அனுப்புகிற பட்டயம் நம்மளை நியாயம் தீர்க்கும். இதை உணர்ந்தவங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை.